டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுக்கு சீனாவும் ரஷ்யாவும் போருக்காக திரை மறைவில் இரகசிய தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கூடவே ஆயுதங்களையும் விற்பனை செய்கின்றார்கள் அல்லது ஈரானுக்கு இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் ஈரானை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேல் போட்டிருக்கின்ற திட்டங்களை முறியடிப்பதற்காக சீனாவும் ரஷ்யாவும் திரை மறைவில் செயற்படுகின்றனவா என்ற சந்தேகம் இப்பொழுது அமெரிக்காவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பித்து விட்டன. இருவரும் தொடர்பு படுவீர்களாக இருந்தால் இருவருமே மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்க போகின்றீர்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்ட தெளிவாக இன்று எழுதியிருக்கின்றார். மறுபுறம் சீனாவும் ரஷ்யாவும் எதற்காக இந்த விவகாரத்தில் தலையிடக்கூடாது, அமெரிக்க அணி சரியாக செயற்படுகின்றதா என்ற கேள்வி சீனா ரஷ்யா இடையே இருக்கின்றது. நேற்று முன்தினம் அமெரிக்காவினுடைய விமானங்கள் மத்திய கிழக்கில் இருக்கின்ற பிரிட்டனினுடைய படைத்தளங்களில் இருந்து செயற்படுவதற்கான அனுமதியை பிரிட்டனினுடைய புதிய பிரதமர் வழங்கியிருந்தார். இதை ஈரான் வன்மையாக கண்டித்திருந்தது. ஐக்கிய நாடுகள் சாசனத்தினுடைய சட்டங்களின் பிரகாரம் இப்படி ஆக்கிரமிப்பாளரான அமெரிக்க படைகளுக்கு படைத்தளத்தை பிரிட்டன் வழங்குவது சர்வதேச சட்டங்களின்படி குற்றம். அமெரிக்கா தங்களுடைய நாட்டு பொதுமக்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கின்றது. அவர்களுக்கு இந்த ஆதரவு வழங்கினால் பிரிட்டன் நமது எதிரிதான். பிரிட்டனை போல உலகத்தில் வேறெந்த நாடு ஆதரவு வழங்கினாலும் அவர்களையும் ஈரான் தங்களுடைய எதிரியாகவே பார்க்கும். எனவே இந்த போர்க்களத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து இவர்களும் இருக்கின்றார்கள் என்ற இறுதி முடிவை ஈரான் எடுக்கும் என்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி கூறியிருக்கின்றார். இவருடைய பதிலுக்கு மறுபடியும் பதிலளித்த பிரிட்டன் அபஸ் அரக்சியினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஈரான் எச்சரிக்கை எங்களுக்கு விட முடியாது. ஈரானுடைய எச்சரிக்கையின் பிரகாரம் ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளுமாக இருந்தால் அதற்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு 24 மணி நேரமும் பிரிட்டன் படைகள் மத்திய கிழக்கில் முற்று முழுதாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக பிரிட்டனில் இருந்து பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரிட்டனின் மீது தாக்குதல் நடக்குமாக இருந்தால் தனியே பிரிட்டன் மட்டும் களத்தில் இறங்காது, நேட்டோ நாடுகளையும் இணைத்தே இந்த தாக்குதல் நடைபெறும் என்பதை ஈரானுக்கு பிரிட்டன் அறிவித்திருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் புதிய போர்க்களம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. இந்த போர்க்களமானது தொடர்ந்து பலரை இணைத்துக் கொண்டு இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் எப்படி நாடுகள் இரண்டு பிரிவாக கொத்து கொத்தாக அணி சேர்ந்து கொண்டு இருந்தனவோ அதுபோல அணி சேருகின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றது. சீனா ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக, பிரிட்டன் நேட்டோ அமெரிக்காவிற்கு ஆதரவாக என்று பழைய அணிகள் மறுபடியும் அணிவகுத்து நிற்கின்ற காட்சியை இப்பொழுது மத்திய கிழக்கு களம் உருவாக்கி இருக்கின்றது. இதற்கிடையில் இஸ்ரேலில் மீதும் தாக்குதல் நடைபெறும் என்று ஈரான் அறிவித்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலின் அதி உயர்மட்ட அரசியல் தலைவர்களை குறிவைத்து ஈரானுடைய தாக்குதல்கள் நடைபெறலாம் என்கின்ற சந்தேகம் நிலவுகின்ற நிலையில் பலத்த சோதனைகளை இஸ்ரேல் மேற்கொண்டு 60 பேர் வரை கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் இதில் பிரான்சில் இருந்து ஒருவர் செயற்பட்டதாகவும் அவர் ஈரானுக்கு சென்று பெருந்தொகை பணத்தை வாங்கியதாகவும் பல தடவைகள் தெஹ்ரானுக்கு அவர் சென்றார் என்றும் இஸ்ரேல் அறிவிக்கின்றது. எப்படி இஸ்ரேலுக்குள் இயல்பாக வந்து செல்லக்கூடியவர்களை கைகளில் போட்டு அவர்களுக்கு பணத்தை கொடுத்து தங்களுடைய நாட்டை துப்பறிவதற்கான வேலைகளை செய்து உயர்மட்ட தலைவர்களை போட்டு தள்ளுவதற்கு ஈரான் முயற்சி எடுக்கின்றது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் இப்படியாக ஈரானினால் முன்னெடுக்கப்பட்ட 12 தாக்குதல் முயற்சிகளை இதுவரை தாங்கள் முறியடித்திருக்கின்றோம் என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு இடையேயான கோபம் இன்னமும் தணிந்து போகவில்லை என்பதை இந்த செய்தி காட்டுகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 55 பேர் கொல்லப்பட்டு 645 பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாக ஈரானுடைய மருத்துவத்துறை தெரிவிக்கின்றது. அமெரிக்க தாக்குதல்கள் உச்சகட்டம் அடைந்திருக்கின்றன. அதுபோல ஈரானுடைய தாக்குதல்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஜோர்டானில் கொல்லப்பட்ட அமெரிக்க படைகள் 4 பேர் என்றாலும் அமெரிக்காவினுடைய மொத்த மரணம் 18 என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியட்நாம் போரில் இறந்த அமெரிக்க படைகளினுடைய எண்ணிக்கை 2 லட்சம், ஆனால் ஈரான் போரில் மரணமடைந்தவர்கள் 18 பேர் தான் என்று கூறியதை ஊடகங்கள் அமைதி ஒப்பந்தத்தின் பின்னர் நடைபெற்ற தாக்குதலில் 18 அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டார்கள் என்று அறிவித்துவிட்டன. ஆனால் உண்மையில் 14 படையினர் இந்த 13 நாள் போருக்கு முன்னதாகவே இறந்து விட்டார்கள். 13 நாள் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் 4 பேர் தான். எனவே அமெரிக்காவில் படைகளினுடைய இழப்பு 14 என்றும் புதிதாக வந்தது 4 என்றும் இருவேறு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது. இது
போரினுடைய காலத்திற்கு உரியதாக இருக்கின்றது. இல்லை என்றால் வியட்நாம், ஆப்கானிஸ்தான், ஈராக் போர்க்களங்களை எல்லாம் சேர்த்து வெளிநாட்டு போரில் இவ்வளவு அமெரிக்க படைகள் சென்று விட்டார்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தை காட்ட முடியாது என்பது அமெரிக்காவினுடைய வியாக்கியானமாக இருக்கின்றது. நேற்று முன்தினம் வெளியான செய்தியின்படி சவுதி அரேபியாவிற்கு அணுசக்தி நடவடிக்கைகள் தொடர்பாக 30 வருடங்களுக்கு அமெரிக்கா உதவி புரியும் என்றும் சவுதி அரேபியா அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டலிலும் இறங்கலாம் என்றும் அமெரிக்கா அறிவித்திருந்தது. இப்பொழுது அந்த ஒப்பந்தத்தினுடைய சூத்திரம் வெளியாகி இருக்கின்றது. இஸ்ரேல் இப்படி ஒரு ஒப்பந்தம் மிகவும் சிறந்தது என்று வரவேற்றிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா இணங்கி செய்ய வேண்டுமாக இருந்தால் சவுதி அரேபியா இஸ்ரேல் என்பதை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும். இஸ்ரேலை ஒரு நாடாக பெருந்தொகையான முஸ்லிம் நாடுகள் இன்று வரை அங்கீகரிக்கவில்லை. அரபு எமிரேட்ஸ், மொரோக்கோ, பஹ்ரைன் ஆகிய 3 நாடுகளே இஸ்ரேலை ஒரு நாடு என்று அங்கீகரித்திருக்கின்றார்கள். இதுபோல சவுதி அரேபியாவும் இஸ்ரேலை ஒரு தனி நாடு என்று அங்கீகரித்தால் மட்டுமே அணுசக்தி ஒப்பந்தத்தில் உதவி செய்ய முடியும் என்று அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தினுடைய கீழ் பகுதியில் புதிய நிபந்தனையை போட்டிருக்கின்றது. இதை சவுதி அரேபியா எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்பது சவாலாக இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய காசா போரினால் சவுதி அரேபியா இஸ்ரேலை நெருங்கி செல்ல முடியாத நிலையை இஸ்ரேலே உருவாக்கி இருப்பதை சவுதி இளவரசர் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றார். ஹோர்முஸ் நீரிணை தடை காரணமாக 6000 மாலுமிகள் இப்பொழுது சிக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். இவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் அறிவித்திருக்கின்றது. இதற்கிடையில் ஈரானினுடைய படைத்துறை வளர்ச்சி தொடர்பாக அமெரிக்காவில் வெளியாகி இருக்கின்ற செய்தி டென்மார்க்கினுடைய ஜூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பான முக்கிய விவரங்களை அறிய தயாராகுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை. அமெரிக்க அதிபரனுடைய வர்த்தக போர் நோர்டியா வங்கியினுடைய முகாமையாளர் டென்மார்க்கில் இருந்து கெல்கே பீட்டர்சன் வெளியிட்டிருக்கின்ற ஆய்வறிக்கை அமெரிக்க அதிபரனுடைய வர்த்தக போர் உண்மையில் ஐரோப்பாவிற்கு எதிரானது அல்ல, அவருடைய பிரதானமான எதிரி சீனா தான். சீனா மீதான ஒரு வர்த்தக போரை நடத்துவதற்கு தான் அவர் ஐரோப்பா மீது வர்த்தக போர் போன்ற ஒரு நாடகத்தை ஆரம்பித்திருக்கின்றார் என்றும் ஐரோப்பாவிற்கு எதிரான அவருடைய வர்த்தக போர் அறிவிப்புகள் திட்ட தெளிவானதாகவும் சரியாக கூர்மைப்படுத்தப்படாத திட்டங்களாகவும் இருப்பதனால் ஐரோப்பாவில் அவை பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை என்றும் ஐரோப்பாவின் மீதான புதிய வரிகள் எல்லாம் ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரிகளுக்கு மிக பக்கமாகவே இருக்கின்றன. இதனால் ஐரோப்பிய பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டங்கள். ஆனால் அவருடைய குறி சீனா மீதாகத்தான் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். எப்படி ஒரு பைத்தியக்காரன் 4 பேரை போட்டு தள்ளி 5வதாக ஒருவரையும் போடுகின்ற பொழுது அவர் ஒரு பெரிய தலைவராக இருப்பார். எனவே பைத்தியம் மாறி சுட்டுவிட்டது என்பது போன்ற கதைகளை ஹாலிவுட் திரைப்படங்களில் பார்த்திருக்கின்றோம். அது போன்ற ஒரு கதை போல பலர் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்த வர்த்தக போரில் சீனா மீதும் பெருந்தாக்குதலை நடத்துவதன் மூலம் எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து தவறுதலாக நடந்துவிட்டது போல கதையை முடிப்பதற்கே சென்று கொண்டிருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய பெருந்தொகையான வேலைகள் எல்லாம் இழப்பு ஏற்பட்டு விட்டன. இதற்கு காரணம் சீனா தான் என்று சீனா மீது கடும் கோபத்தில் இருக்கின்றார். ஐரோப்பா மீது அவர் கோபப்படுவதற்கான காரணம் ஐரோப்பா தன்னோடு செய்த வரி ஒப்பந்தங்களை அமுல்படுத்த வேண்டும் என்பதாகும். ஸ்காட்லாந்தில் செய்யப்பட்ட டன்பெரி என்கின்ற சமீபத்திய வர்த்தக ஒப்பந்தம் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்றது. அதில் ஐரோப்பிய பொருட்களுக்கு 15% வரி விதிக்கப்படும் என்று கூறப்பட்டது. அதேவேளை பதிலுக்கு பல பில்லியன் யூரோக்கள் பெறுமதியான பொருட்களை ஐரோப்பா அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் இணக்கம் காணப்பட்டது. இப்பொழுது அதையெல்லாம் மறந்து ஐரோப்பா மீது மேலும் வரிகளை விதித்திருப்பதானது ஏகாந்த நிலையாக இருக்கின்றது என்று ஐரோப்பாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் கடுமையான கண்டனங்களை அமெரிக்கா மீது தெரிவித்தாலும் கூட அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் தன்னுடைய திட்டங்களை அமுல்படுத்துங்கள் என்பதாகும். டன்பெரி ஒப்பந்தத்தில் இணக்கம் காணப்பட்டாலும் இந்த மடைத்தனமான ஒப்பந்தம் காரணமாக ஐரோப்பா பெருந்தொகையான பொருட்களை அமெரிக்காவிடமிருந்து இறக்கி அமெரிக்காவிற்கு அதிக லாபத்தை கொடுத்து விடுமோ என்று பயந்து ஐரோப்பிய ஒன்றியம் அமுல்படுத்தாமல் வைத்திருப்பதனால் அதை அமுல் செய்வதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இத்தகைய அறிவிப்புகளையும் அதிரடி அறிவிப்புகளையும் அடிக்கடி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். சீனாவை பொறுத்தவரையில் இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த வர்த்தக போரினால் எந்த நன்மையும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் அழிவையை ஏற்படுத்தும் என்று சீனா கூறுகின்றது. ஆனால் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு சீனா மீதே தாக்குதலை நடத்த வேண்டும். சீனாவே அமெரிக்காவின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று கருதுவதனால் சீனாவை வீழ்த்துவதன் மூலம் தன்னுடைய எழுச்சியை கொண்டு வருவதற்கு
செய்வதற்கு அவர் முயற்சி எடுக்கின்றார் என்று அந்த பொருளாதார கட்டுரை தெரிவிக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.